Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் விலை குறைந்துள்ளது. இதுகுறித்து கோயம்பேடு மொத்த சிறு காய்கறி வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் முத்துக்குமாருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். கோயம்பேடு சந்தையில் காய்கறியின் வரத்து அதிகரித்திருப்பதால் காய்கறியின் விலை என்பது குறைந்திருக்கிறது. இது குறித்து விவரிப்பதற்காக கோயம்பேடு சிறு மொத்த வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் SS முத்துக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். காய்கறி வரத்து என்பது குறைஞ்சிருக்கு, இதற்கு முக்கிய காரணம் என்ன சார்? முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்தில் வந்து எப்பவுமே வழக்கமாக ஏறும். இப்போ பண்டிகைலாம் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் டைமு, இதனால் வந்து வரத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்யுது. தமிழ்நாட்டில் வந்து விட்டு விட்டு மழை பெய்யறதுல இந்த வியாபாரம் மந்த நிலை. ஒரு பக்கம் வந்து மந்த நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் காய்கறியும் வருது. இவருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு இருந்த தக்காளி இன்றைக்கி வந்து 20 ரூபாலேருந்து 30 ரூபாய்க்கு இருக்குது. அதேமாதிரி கேரட்டு உதவிகள் வந்து வரத்து வந்து அதிகரித்ததில்லை. ஆனால் போன வாரம் வந்து 80 ரூபா 90 ரூபா விற்றுந்த கேரட்டு வரத்து அதிகரித்ததில்லை இன்றைக்கி 30லேருந்து 40 ரூபா விற்றுருக்கு. அதேமாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்த்தங்காய், இந்த பச்சை காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா 50 ரூபா விற்று இந்த வெண்டைக்காயெலாம் இன்றைக்கி 15 20 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதேமாதிரி புடலங்காய் 25 ரூபாய் வந்திருக்கு. முட்டைக்கோசு வந்து வெறும் 5 ரூபாலேருந்து 8 ரூபாக்குள்ளே விற்றுருக்கு. இப்போ எல்லா காய்கறிகளும் ஒரு கிலோவுக்கு வந்து 5 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவிலேருந்து நமக்கு வந்து வெங்காயம் வந்து வரத்து அதிகமாக இருக்கும். அந்த மகாராஷ்டிராவிலேருந்து வர வேண்டிய வண்டிகள் வந்து கூடுதலாக வர்றதில் வெங்காய விலையும் தற்போது குறைஞ்சிருக்கு. ஏன்னா வெங்காய விலை வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபாய் 30 ரூபாய் விற்று இந்த வெங்காய விலை வந்து இன்றைக்கி வந்து நல்ல முதல் தரம் வந்து 25 ரூபாய்க்கும், ரெண்டாவது தரம் வந்து 22 ரூபாய்க்கும், மூன்றாம் தரம் 20 ரூபாய்க்கும் விற்கிது. இந்த மாதிரி எல்லா காய்கறி விலையும் குறைஞ்சிருக்கு. மற்ற காய்கறி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறி தவிர்த்து மற்ற காய்கறி எல்லாம் வந்து குறைஞ்சிதான் இருக்குது. ஓகே சார். இப்போ இனி வரும் காலங்களில் காய்கறியோட விலை எப்படி சார் இருக்கும்? இனி வரும் காலம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளைச்சல் நல்லா இருக்குது. எல்லா பகுதியிலும் வந்து விளைச்சல் நல்லா இருக்கிறதால காய்கறி விலை குறைவாக தான் இருக்குது. இது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக அதாவது கம்மியாக விற்பனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து தக்காளி விளைச்சல் அதிகமாக இருக்குது, பச்சை காய்கறி விளைச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம கோயம்பேடு சந்தைக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து செலவு தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபாவிலேருந்து 12 ரூபா வரைக்கும் செலவாகுது. இப்போ உதவியிலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு 13 வந்து 15 ரூபா செலவாகுது. அதே மாதிரி மகாராஷ்டிராலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு கிலோ வெங்காயத்துக்கு 7 ரூபா வந்து 10 ரூபா செலவாகுது. அதேமாதிரி மற்ற பக்கத்தில் இருக்கிற நகர்லேருந்து கொண்டு வரது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம விழுப்புரத்துக்கு அண்ணன் இருந்தால் விழுப்புரம், கடலூர், விருதாச்சலம் அந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய் வரும். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், சத்தியமங்கலம் இந்த பகுதியில் வந்து காய்கறிலாம் வரும். அதை விட்டுங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து அதை ஊட்டி அந்த லைன்லேருந்து வரும். அதேமாதிரி கர்நாடகாவிலேருந்து மைசூர், இஞ்சிலாம் வரும். ஆந்திராவிலேருந்து சிக்மங்களூர் அந்த லைனில் வந்து அதிகமாக விளைச்சல் அதிகமாக இருக்குது. அதனால் அங்கேருந்து காய்கறி வரும். இது மாதிரி பல்வேறு வகையில் வந்து காய்கறி வரத்து வந்து அதிகரித்திருந்தாலும் இந்த விலைவாசி குறையுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லாரிகள் வாடகை அதிகமாக இருக்கிறதால இந்த விளைச்சல் வந்து இன்னும் குறையுதுன்னு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை விட கம்மியாக வைக்கிறதுக்குன்னா எங்களுக்கு சாத்தியமே இருக்காது. ஏன்னா வண்டி வாடகையே பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 10 ரூபா ஆகுது. இப்போ 1 கிலோ வெண்டைக்காய் 15 ரூபானா 1 கிலோ செலவு வந்து 10 ரூபா ஆகுது. அப்போது 5 ரூபா வச்சு ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுவான் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த விலை வந்து இன்னும் விலை கூடுதலாக விற்றா அரசு விவசாயிக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். இதை விட கம்மியாக விற்றோம்னா மிகப்பெரிய வந்து பாதிப்பு ஏற்படுது யாருன்னா விவசாயி தான். ஸோ இதெல்லாம் வந்து அரசு வந்து உடனே கவனிச்சுட்டு விலைவாசி குறைக்கும் போது அந்த விவசாயிக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வழியை காட்டினாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். காய்கறியின் குறைவை பற்றி விலை குறைஞ்சிருக்கு, இதை பற்றி முழுமையான தகவல் வழங்கினதுக்கு நன்றி சார். கோயம்பேடு மார்க்கெட்டில் தினசரி வரக்கூடிய காய்கறியின் வரத்தை விட 3000 டன் அதிகரித்திருப்பதால் தற்போது விலை என்பது குறைந்திருப்பதாகவும் இனி வரும் காலங்களிலும் காய்கறியின் விலை குறையக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.